வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சத்தமின்றி ரத்தமின்றி ஹாரர் நாவலின் இறுதி பாகம். முதல் பாகம் கேட்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். கேட்டுட்டு அப்புறம் இந்த கிளைமேக்ஸை கேளுங்க. முழு நாவலாக கேட்கணும்னு பிரியப்படுறவங்களுக்காக முழு நாவலாகவும் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும். மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 8. ஒரு கூர்மையான அமானுஷ்ய பார்வையோடு தன்னை நோக்கி நடந்து வந்த சித்தாராவை சற்று கலவரம் பரவிய முகத்தோடு பார்த்தான் விக்ரம். அவனை நோக்கி வெறித்தபடியே வந்து கொண்டிருந்த சித்தாரா சற்றும் எதிர்பாரா வினாடியில் திடீரென கண்கள் செருக மயங்கி துவண்டு அவன் மேலேயே விழுந்தாள். அவளை கீழே விழாமல் பிடித்து கொண்டு, ஏய் சித்து என உரக்க கத்தியபடியே அவள் கன்னத்தை தட்டினான். மெல்ல முனகினாள். என்னங்க? கண்களை திறவாமலேயே பேசினாள். எனக்கு என்னமோ ஆகுதுங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்? அவளது கன்னத்தை தட்டி உசுப்பியவன் அவளை அணைத்தவாறே, ஒன்றுமில்லடா, சும்மா லேச மயக்கந்தா, வா மெதுவாக நடந்து ரூமுக்கு போயிடலாம் என அவளை தாங்கி அணைத்தவாறே ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைந்த இருவரையும் திகைப்புடன் பார்த்தவாறே எழுந்து வந்தான் அன்று இருந்த நைட் டியூட்டி இளைஞன். சார், என்ன சார் ஆச்சு மேடம்க்கு? அன்னைக்கு மாதிரி வெளியே போயிருந்தாங்களா? அவன் கேட்க, இல்லை, தூக்கம் வரல, ஜஸ்ட் வாக் போகணும், கொஞ்சம் கிடினஸ் வந்துட்டுது அவன் சொல்ல, அந்த இளைஞன் சற்று தயக்கமான குரலில் சித்தாராவை பார்த்து கொண்டே கேட்டான். சார், உங்கள் ரூமில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? விக்ரம் நகர்ந்தவன் சட்டென நின்று அந்த வரவேற்பு இளைஞனை பார்த்தான். ப்ராப்ளம்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? அவன் கேள்வியிலும் பார்வையிலும் கூர்மை. அந்த இளைஞன் மிடறி விழுங்கினான். அது உங்கள் அறையில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்க வந்தேன். அவன் மென்று விழுங்க விக்ரம் கேலியான குரலில் சொன்னான். ஓ, ஒரு குறையும் இல்லை மிஸ்டர். யாரும் அறைக்குள்ளேயே தான் வரமாட்டேங்கிறீங்களே. ரூம் பாய் லக்கேஜை எல்லாம் வெளியே வச்சுட்டு ஓட்டமல்ல ஓடுறான். அதை தவிர பெருசாக வேற எந்த குறையும் இல்லை என கேலி சிரிப்புடன் சொல்லியவாறே சித்தாராவுடன் லிஃப்டில் நுழைந்தான். லிஃப்ட் கதவு மூடப்படும் பொழுது கடைசி வினாடியில் விக்ரமின் தோளில் சாய்ந்திருந்த சித்தாரா நிலைத்த விழிகளுடன் பார்வையை திருப்பி அந்த ரிசப்ஷன் இளைஞனை பார்த்தாள். ஐயோ, பார்வையாது கூர்வாள் கொண்டு இதயத்தை துளைத்த மாதிரி இருந்தது அவனுக்கு. ஒரே வினாடிதான் லிஃப்ட் கதவு மூடிக்கொண்டு விட்டது. அந்த இளைஞன் அப்படியே ஸ்தம்பித்து போய் அங்கேயே நின்று விட்டான். அத்தியாயம் 9. அடுத்த 2 நாட்களிலேயே பத்திர விவகாரங்களை முடித்து அந்த எஸ்டேட்டை வாங்கிவிட்டான் விக்ரம். ஆட்களை விட்டு பங்களாவை சுத்தம் செய்தான். ஃபர்னிச்சர்கள் சேலத்திலிருந்து வந்து இறங்கின. பெரிய பெரிய கட்டில், வார்ட்ரோப்கள், சோஃபா, தோட்டத்தில் போட என தனி ஊஞ்சல், கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள், கேஸ் ஸ்டவ், மளிகை என எல்லாமே வந்திறங்கின. அனைத்தையுமே ஆன்லைனிலேயே செலக்ட் செய்தனர் இருவரும். இப்பொழுது அவளிடம் எந்த மாற்றமும் காணவில்லை. அவளுக்காகவே அந்த எஸ்டேட்டை உடனே முடித்து குடியேறும்படி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் விக்ரம். சித்தாராவும் அந்த வேலைகளில் ஈடுபாடு காட்டினார் போலதான் இருந்தாள் என்றாலும் அதில் ஒரு செயற்கைத்தனம் தெரிந்தது. எஸ்டேட் வாங்கிய விஷயத்தை அம்மா பூர்ணாவிடம் ஃபோனில் சொன்னான் விக்ரம். அகமகிழ்ந்து போனாள் பூர்ணிமா. ரொம்ப நல்லது தம்பி, சும்மா ஹோட்டலில் ஏன் தங்கிட்டு நல்ல நாள் பார்த்து குடியேறிடுங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பூஜை ஒன்று நடத்திடுப்பா, அது நல்லது. பூர்ணிமா சொல்ல விக்ரம் தலையாட்டினான். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். அதன்படியே ஏஜென்ட்டிடம் சொல்லி ஐயர் வைத்து அடுத்து வந்த நல்ல நாளில் கணபதி ஹோமம் நடத்தினான். ஆனால் வர முடியாத நிலையில் இருப்பதாக சொல்லி சித்தாரா பூஜையில் கலந்து கொள்ளாமல் ஹோட்டல் ரூமிலேயே இருந்து விட்டாள். ஹோமம் முடிந்த மறுநாள் ஹோட்டலை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர் இருவரும். அறையை காலி செய்து கிளம்பி காரில் ஏறும் வரை ஏனோ அங்கு இருந்த பணியாளர்கள் அனைவரது பார்வையும் அவர்கள் இருவரிடமே இருந்ததை விக்ரம் கவனிக்க தவறவில்லை. அவர்கள் பார்வையில் ஏதோ ஒன்று நெருடியது. ஆச்சரியம் கலந்த திகைப்பு, அல்லது நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்ட அதிர்வு என ஏதோ ஒன்று. டிப்ஸ் கொடுத்ததையும் வாங்க மறுத்துவிட்டனர் ரூம் பாய்ஸ். புருவத்தை உயர்த்தியவாறே வெளியில் வந்து காரை எடுத்தான் விக்ரம். கடல் வண்ண காட்டன் புடவைக்கு மேலே அழகிய வெளிர் நீல நிற ஷால் ஒன்றை போர்த்தியவாறே காரில் ஏறினாள் சித்தாரா. ஏறுமுன் திரும்பி அந்த ஹோட்டலையும் அங்கு நின்று கொண்டிருந்த அவர்களையுமே ஒரு சலனமில்லாத பார்வை ஒன்றை பார்த்தாள்.
ஆடி போயினர் அனைவரும். என்னடா அந்த லேடி இப்படி பார்க்குறாங்க? ரூம்பா இளைஞன் ஒருவன் இன்னொரு பையனிடம் தனிந்த குரலில் சொன்னான். ஆமாண்டா, முதல் நாள் அந்த அக்கா வந்தப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவர்கள் இவ்வாறு பேசிக்கொள்வதை கேட்டும் கேளாதவன் போல சிஸ்டமில் மூழ்கியிருந்தான் அந்த ரிசப்ஷன் இளைஞன். அதே நேரம் விக்ரமின் கார் ஹோட்டல் வாசலை கடந்த அதே வினாடி இன்னொரு கார் ஹோட்டலினுள் நுழைந்தது. டிரைவர் இருக்கையில் கௌதம், கூடவே சில கேரள நம்பூதிரிகள். அத்தியாயம் 10. ஹோட்டலில் இருந்து சுமார் அரை மணி நேர பயணத்தில் இருந்தது எஸ்டேட் பங்களா. காரை வாசலில் இருந்து புல்வெளிகள் படர்ந்த நிலப்பரப்பில் நடுவே போடப்பட்டிருந்த பாதையில் செலுத்தி பங்களா போர்டிகோவில் நிறுத்தினான் விக்ரம். கண்ணாடி ஜன்னல்களும் அந்த கால கட்டுமானமுமாக பளிச்சென இருந்தது பங்களா. வாசலில் ரோஜா செடிகள் தொட்டிகளில் பூத்து குலுங்கின. சித்தாரா மெல்ல காரை விட்டு இறங்கினாள். நிமிர்ந்து அந்த பங்களாவை ஒரு பார்வை பார்த்தாள். அவள் காதருகே ரகசியமான குரலில் கேட்டான் விக்ரம். எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்னுடைய கல்யாண பரிசு. அதுக்காகத்தான் இவ்வளோ மெனக்கெட்டேன். இது உன் பேர்ல தான் இருக்கும். இந்தா. ஒரு அலங்கார வளைவு கொண்ட சாவி கொத்தை அவளிடம் நீட்டினான். சித்தாரா திரும்பி அவனை பார்த்தாள். மெல்ல சிரித்தாள். அந்த சாவி கொத்தை வாங்கினாள். தேங்க்ஸ் என்றாள் மெதுவான குரலில். அட, தேங்க்ஸ்லாம் சொல்றாடா என் ஒய்ஃபு என்றவாறே அவன் அவள் தோளை இறுக்கி அணைத்தவாறே நடந்தான். படிகளை கடந்து வாசலின் கதவருகே வந்தனர் இருவரும். அங்கே சமையல்கார பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். 50 வயது மதிக்கத்தக்கலாம். நெற்றியில் பளிச்சென சந்தன கீற்று. நீண்ட ஈர கூந்தலை முடிச்சிட்டிருந்தாள். பார்த்த உடனேயே கேரள பெண்மணி என தெரிந்தது. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம் மோளே என்றாள் கை கூப்பியவாறே. கூடவே வாட்ச்மேன் தோட்டக்காரனும். எல்லோருக்கும் தலையசைப்பில் ஆமோதித்துவிட்டு சித்தாராவுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினான். சித்து, இவங்க கல்யாணி அம்மா. இதுக்கு முன்னே இங்கே இருந்தவங்களுக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே நமக்கும் அவங்க சமையல்தான். இவர் வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரர். வலது கால் எடுத்து உள்ளே வைக்கணும் மோளே என அந்த அம்மா கூறியதும் சித்தாரா தன் கொலுசணிந்த சிவந்த வலது பாதத்தை தூக்கி வாசல் நிலைப்படியை கடந்து உள்ளே ஹாலில் பதித்தாள். அப்பொழுது ஹாலின் ஒரு மேஜை மேல் முதல் நாள் பூஜைக்காக ஏற்றி வைத்திருந்த பெரிய குத்து விளக்கு யாரோ ஊதி அணைத்த தினசில் சட்டென அணைந்து போனது. அதை கவனித்தாள் சமையல்கார கல்யாணி அம்மா. அவருடைய முகம் இருண்டு போனது. எண்டே குருவாயிருப்பா என்று முணுமுணுத்தாள் அந்த பெண். அத்தியாயம் 11. விக்ரமும் சித்தாராவும் கிளம்பி போன 2 நாட்கள் கழித்து ஒரு மாந்திரீக கும்பலோடு ஹோட்டலுக்குள் நுழைந்தான் கௌதம். அந்த நைட் டியூட்டி ரிசப்ஷன் இளைஞன் ஓடி வந்தான். சார் வாங்க சார். நவீன், இதோ இவங்கள 2வது மாடியில் இருக்கிற 203வது அறையில் தங்கவே. சீக்கிரம் ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு. ஃபர்னிச்சர்லாம் அங்கே எதுவும் தேவையில்லை, எடுத்துகிற சொல்லிடு. என் மொபைலில் சரியாகவே சிக்னல் கிடைக்கல. உங்களெல்லாம் என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியல. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் ரூமுக்கு போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது என கட்டளை இட்டுவிட்டு அந்த கேரள ஆட்களை பார்த்தான். க்ஷமிக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூம் ரெடி ஆகிடும். சோஃபாவில் வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு கீழே ரிசப்ஷனிலேயே இருக்கும் தன்னுடைய ஓர் அறைக்கு வந்தான். தன் கட்டிலில் தொப்பென விழுந்தான். கண்களை மூடினான். ச்சே, அன்று நான் செய்த தவறு இப்போது எவ்வளோ பெரிய தொல்லையாக மாறியிருக்கிறது. இப்போதே அரசல் புரசலாக அந்த அறையை பற்றி எல்லோரும் ஹோட்டலில் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவளை அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், தோட்டத்தில் பார்த்தேன், ரூஃப் கார்டனில் பார்த்தேன், பூங்காவில் பார்த்தேன் என கம்ப்ளைண்ட் வந்த வண்ணம் இருக்கின்றது. வெள்ளை உடையில் காற்றை போல் தெரியும் அந்த பெண் உருவம் அருகில் சென்றதும் சட்டென மறைந்து விடுகிறது. இப்போதே 4-5 பணியாளர்கள் அதை பார்த்து ஜுரத்தில் படுத்து விட்டிருந்தனர். மீதமிருக்கும் அனைவரும் ஏதேதோ தாயத்துகள் மந்திரத்து கட்டி கொண்டு வேலைக்கு வருகின்றனர். ஏனென்றால் இங்கு சம்பளம் அப்படி. இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத தானே அதை நம்பும்படி ஆகிவிட்டது என நினைத்தவாறே தன் இடுப்பை தொட்டு பார்த்து கொண்டான் கௌதம். தாயத்திருந்தது. அன்று இரவு தோட்டத்தில் யாரோ உலவுவதாய் நவீன் வந்து சொன்னபோது போய் பார்த்தான். அந்த வெள்ளை உடை பெண் ஒரு மரத்தின் அருகே சாய்ந்து நின்றிருந்தாள். கிட்டக்க சென்றதும் திரும்பி இவனை ஒரு பார்வைதான் பார்த்தாள். பின் சட்டென புகையாய் மறைந்து போய்விட்டாள். ஓவென அலறி மயங்கியவன்தான். நவீன் தான் தண்ணீர் தெளித்து எழுப்பினான். பிறகுதான் தெரிந்த அந்த முஸ்லிம் பெரியவரை விஷயத்தை சொல்லாமல் வரவழைத்தது. அவர் வந்து பிரச்சனை இருப்பதாக சொன்ன அறையை கேட்டதுமே இவனுக்கு மயக்கம் வராத குறை. அதே 3வது மாடியில் இருக்கும் 302வது அறை. அதே அறை. யாருக்கும் கடந்த 6 மாத காலமாக வாடகைக்கு விடாத அறை. இதற்கு முன் தங்கிய 2 கல்யாண தம்பதிகளும் அவசர அவசரமாக காலி செய்து போய்விட்டனர்.
எதுவும் சொல்லவில்லை. அந்த அறையில்தான் அவள் இருக்கிறாள். இதெல்லாம் நடக்குமா? குழம்பி யோசித்துதான் கடைசியில் கேரளாவுக்கு சென்று அங்கு இந்த மாதிரி விஷயத்தில் தேர்ந்தவர்களை தேடி பேசி அழைத்து வந்திருக்கிறான். இதற்கே 1 வார காலமாகிவிட்டது. பெருமூச்சு விட்டான். அன்று இரவே அந்த 302வது அறையில் பூஜை ஆரம்பமாகிவிட்டது. அந்த மாடியில் எந்த அறையிலும் ஆட்கள் இல்லாதது வசதியாக போனது. மூத்த நம்பூதிரி ஒருவரும் அவருடன் வந்த 3 சீடர்களும் அந்த பெரிய அறையின் மையத்தில் ஹோமம் வளர்த்து மந்திரங்களை கண்மூடி உச்சரிக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வயதான நம்பூதிரி கண்களை திறந்தார். சீடர்களை மந்திரம் உச்சரிப்பதை நிறுத்தச் சொன்னார். அவர் முகம் யோசனையிலும் குழப்பத்திலும் இருந்தது. அவர்களுக்கு எதிரில் உட்கார்ந்தபடி பார்த்து கொண்டிருந்த கௌதமன் கேள்வியுடன் அவரை நோக்கினான். அருகில் அந்த நைட் டியூட்டி ரிசப்ஷன் இளைஞன் நவீன். குழப்ப முடிச்சுகள் அவரது நெற்றியில் முகாமிட்டிருந்தன. என்னாச்சு சாமி என்றான் தயக்க குரலில். நம்பூதிரி அவனை ஏறிட்டார். நீ அறையில் தானே ஆத்மா இருக்குன்னு பறிஞ்சது? ஆமா சாமி, அந்த பெரியவரும் சொன்னாரு. நாங்கள் எல்லாருமே கண்ணால் பார்த்தோம். சத்தியமாயிட்டு பர. அவர் குரலில் சிறிது கோபம் தெரிந்தது. உண்மைதான் சாமி, ஏன் இப்படி கேட்குறீங்க? எடோ, அறையில் எந்த பிரேதமும் இல்ல, பிசாசும் இல்ல. அறை சுத்தமாயிட்டு உண்டு. அறையில் மட்டுமல்ல, பிரதேசத்திலேயே எங்கேயும் ஞான் ஓர் ஆவியும் கண்டுட்டில்ல. அவர் சொல்ல கௌதம் அதிர்ச்சி கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் என திளைத்து போனான். என்ன சொல்றீங்க சாமி? அந்த ஆவி இங்கு இல்லையா? இல்ல, அவர் தலையசைத்தார். பக்ஷே, இதுக்கு முன்னே இங்கு இருந்திருக்கலாம். இப்போ அது இங்கு இல்லை என்றவர் கண்களை மூடினார். அது யாராவது மனுஷ சரீரத்தில் தங்கி இங்கிருந்து வெளியே போயிருக்கலாம். அவர் சொல்லவும் கௌதமின் அருகில் இருந்த நவீனின் முகம் வெளிரியது. திக்கியபடியே கௌதமி ஏறிட்டான். சார், அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம் சார். நிச்சயமாக அந்த ஆத்மா அந்த பொண்ணோட உடம்புல தான் ஏறி இருக்கும் சார். கௌதம் குழப்பத்துடன் திரும்பினான். பொண்ணா? எந்த பொண்ணு மேலடா? சார், நாம் யாருக்கும் தராமல் வச்சுருந்தோமே அந்த அறையை புதுசாக வந்த டே டியூட்டி ரிசப்ஷனிஸ்ட் குமார் ஒரு நார்த் இந்தியன் கப்புள்ஸ்க்கு கொடுத்துட்டான் சார். அவங்க நியூலி மேரிட். 1 வாரம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்த கொஞ்ச நாள்லேயே அந்த லேடி பெக்கூலியராக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஜுரம் வர ஆரம்பிச்சது. ராத்திரி நேரம் எங்கள் யாருக்குமே தெரியாமல் தோட்டத்தில் உலாவுறது, அமானுஷ்யமாக சிரிக்கிறது, அழுகிறதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போல இருக்கு, எதையுமே கேர் பண்ணிக்கல. ஒரு நாள் அந்த லேடியை நைட்டு கார்டன்லேருந்து அவர் கூப்பிட்டுட்டு வந்து லிஃப்ட்டில் ஏற்றினார். அப்போது ஒரு செகண்ட் அவங்க என்னை பார்த்த பார்வை இருக்கே, எப்பா, இன்னும் நினச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. சந்தேகமே இல்லை சார், அந்த ஆவி நிச்சயமாக அந்த பொண்ணு உடம்புல தான் இருக்குது. ஆள் சொல்கிறதும் கரெக்ட். ஆவி அந்த பெண் மேலே ஏறிடுச்சு. இனி அது இருக்கும் இடத்துல தான் பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹோட்டலுக்கும் இல்லை. இனி நீ பேடிக்கண்டா ஹெந்தா. அவர் சொல்லிவிட்டு சிரிக்க கௌதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே தலையசைத்தான். அதே நேரம் அந்த நள்ளிரவு நேரத்திற்கு எஸ்டேட் பங்களாவிலிருந்து சித்தாரா கிளம்பி இருந்தாள். பங்களா வாட்ச்மேன் தன்னுடைய கூண்டுக்குள் உறக்கத்தில் இருந்தான். சத்தம் வராமல் கதவை திறந்த சித்தாரா எதிரே தூரத்தில் தெரிந்த ஹில்ஸ் பேலஸின் நியான் விளக்கு வெளிச்சத்தை பார்த்தவாறே அந்த ஹோட்டல் இருக்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். குளிர் உடலை ஊடுருவி தாக்கியது. அத்தியாயம் 12. நம்பூதிரிமார்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஏற கட்டிவிட்டு 2வது மாடியில் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் படுத்து கண்ணுறங்க ஆரம்பித்திருந்தனர். அந்த நள்ளிரவு வேளையில் மலை பிரதேசத்தில் இருந்து இறங்க அனுமதி இல்லாததால் அதிகாலை கிளம்பி செல்லலாம் என நினைத்திருந்தனர். தன்னுடைய அறையில் கௌதம் படுத்திருந்தான். நெடுநேரம் யோசித்து பின் தூங்க ஆரம்பித்திருந்தான். அவனுடைய அறை சற்று இருட்டாக இருந்தது. தூங்க ஆரம்பித்திருந்தவன் காதுகளில் சன்னமாக ஓர் அழுகை சத்தம் கேட்டது. சடக்கென எழுந்து உட்கார்ந்தான். எங்கிருந்து இந்த அழுகை சத்தம் கேட்குது? சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் ஒன்றும் புலப்படவில்லை. இப்பொழுது அந்த அழுகை சத்தம் ஒப்பாரியாக மாறி சகிக்க முடியாதபடிக்கு இருந்தது. பட்டென எழுந்த கௌதம் அருகில் இருந்த மேஜை மேல் நைட் லேம்பை ஆன் செய்தான். சிறிய மஞ்சள் வெளிச்சம் அவனது கட்டிலை சுற்றி பரவியது. அந்த மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் ஹாலின் ஒரு மூலையில் அவள் தெரிந்தாள். வெள்ளை வெளியேர் என்ற நைட் கவுனில் முழங்கால்களை குறுக்கி கட்டிக்கொண்டு முழங்கால்களில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். கௌதமுக்கு பயம் பந்தாய் அடிவயிற்றில் உருள ஆரம்பித்தது. நெஞ்சு கூடு அதிர்ந்தது. ஏய், யாரது ரூம்ல?
வார்த்தை குழறியது. எப்படி வந்த? அவள் நிமிர்ந்தாள். கௌதம் அதிர்ந்தான். சுத்தமாய் வெளுத்த சாம்பல் நிற முகம், புனைக்கண்கள், வெடித்த சிவந்த உதடுகள், நீண்ட காற்றிலாடும் கருங்கூந்தல். கௌதம் ஏறக்குறைய துள்ளி போய் படுக்கைக்கு அந்த புறமாய் போய் விழுந்தான். அவனை பார்த்து ஒரு பக்கம் தலையை சாய்த்தாள் சித்தாரா. மெதுவாக இருந்த வாக்கிலேயே தரையில் கைகளால் தவழ்ந்தாள். தவழ்ந்தவாறே படுக்கையில் ஏறினாள். படுக்கையில் தவழ்ந்து தவழ்ந்து முன்னேறினாள். கௌதம் சுவரோரமாய் நடுங்கி போய் ஒண்டிக் கொண்டிருந்தான். கைகளால் வாயை அழுந்த மூடிக்கொண்டான். இதயம் பயத்தில் எகிறியது. கண்களை அகல விரித்திருந்தான். முகமெங்கும் வியர்வை வழிந்தோடியது. தலையை சாய்த்து அவனை ஒரு பார்வை பார்த்தவாறே தவழ்ந்து வந்தவள் படுக்கையின் முனையில் தலையை எட்டி அவன் அருகே கிட்டக்க வந்து பார்த்தாள். கௌதமுக்கு மூச்சு அடைத்தது. மெதுவாக பேச ஆரம்பித்தாள் சித்தாரா. காற்று போல வந்தது குரல். ஹில்ஸ் பேலஸ் ஹோட்டல் மேனேஜர் கௌதம் நீதானே என்றாள். பயத்துடன் தலையை ஆட்டினான் கௌதம். இன்னும் கிட்டக்க அவன் முகத்தருகே தன் முகத்தை நெருங்கினான். தலையை சாய்த்தவாறே மீண்டும் கரகர குரலில் கேட்டாள், என் புருஷன் எங்க? யாரு யாரு உங்க புருஷன்? கௌதம் பேசியது அவனுக்கே கேட்கவில்லை. என் புருஷன் தினேஷ். தினேஷ் எங்க? அவளது குரலில் இப்பொழுது கனம் கூடியிருந்தது. அதே நேரம் எஸ்டேட் பங்களாவில் தன் அருகில் மனைவி சித்தாரா இல்லாததை உணர்ந்ததும் வீடு முழுக்க தேட ஆரம்பித்தான் விக்ரம். சிசிடிவி காட்சியில் சித்தாரா சத்தமின்றி வெளியேறி ஹோட்டல் செல்லும் திசையில் திரும்பி நடக்க ஆரம்பிப்பது தெளிவாக தெரிந்தது. நைட் கவுனுடன் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற பாதையிலே அதை விரட்ட ஆரம்பித்தான் விக்ரம். அத்தியாயம் 13. தினேஷா? அந்த பெயரை கேட்டதுமே கௌதமின் முகம் வெளிர ஆரம்பித்தது. யாரு தினேஷ்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள் சித்தாரா. பெண் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது சிரிப்பொலி அவனை பீதியில் அமுக்கியது. சிரிக்கும்போது அவள் பற்கள் கூர்மையாக மின்னுவதை பார்த்து அவனுக்கு மயக்கம் வந்தது. அவளுடைய சிரிப்பொலி ஹோட்டலில் இருந்த ரிசப்ஷனில் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்த நவீனையும் மற்றவர்களையும் எழுப்பியது. 2வது மாடியில் தங்கள் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த நம்பூதிரிமார்களையும் எழுப்பியது. சித்தாராவின் சிரிப்பில் மெல்ல மெல்ல கௌதமுக்கு மூக்கிலும் வாயிலும் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டான். வேண்டா வேண்டா, சிரிக்காத, எனக்கு என்னமோ பண்ணது, நெஞ்சு அடைக்குது, கதறினான். அப்பொழுது படீரென அறை கதவு திறந்து கொண்டு நம்பூதிரியும் அவரை தொடர்ந்து சீடர்களும் நவீனும் உள்ளே நுழைந்தனர். காட்டிலில் தவழ்ந்தவாறே தலையை மட்டும் நீட்டி சித்தாரா சிரித்து கொண்டிருப்பதையும் சுவரோரமாய் ஒண்டியபடி உட்கார்ந்து காதை மூடியவாறே கதறி கொண்டிருந்த கௌதமியும் பார்த்தனர். ஏ பிசாச்சை, நிறுத்துவன் சிரிப்பை! நம்பூதிரி உரத்த குரலில் கர்ஜிக்க சட்டென சிரிப்பை நிறுத்தி திரும்பி அவர்களை பார்த்தாள் சித்தாரா. அவளை பார்த்ததும் நவீன் கிட்டத்தட்ட அலறினான். ஐயோ சாமி, இதுதான் அந்த பொண்ணு சித்தாரா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விக்ரமோட மனைவி. நான் சொன்னேன்ல. ஓஹோ, அப்படியா சங்கதி? அப்போ கௌதமை தேடித்தான் வந்திருக்கு என்றவாறே தன் தோள்பையிலிருந்த ஒரு தண்டத்தை எடுத்தார் அவர். அதன் கைப்பிடியில் ஒரு மண்டையோட்டு உருவம், கண்களில் கருநீல நிற கற்கள் பதிக்கப்பட்டு மின்னியது. அதை அவளை நோக்கி தூக்கி பிடித்தார். அதை பார்த்ததுமே சித்தாராவின் முகம் விகாரமானது. ஆவென கத்தினாள். ஒரு அனுமானத்தில் சித்தாராவை ஹோட்டலில் தேடலாம் என நினைத்து வந்த விக்ரம் உள்ளே ரிசப்ஷன் ஹாலில் ஒரு மூலையில் இருந்த அறையிலிருந்து பயங்கர சிரிப்பொலி கேட்பதையும் அதைத் தொடர்ந்து நவீன் உள்ளே ஓடுவதையும் பார்த்தவாறே அவசர அவசரமாக காரிலிருந்து இறங்கி தானும் உள்ளே ஓடினான். அங்கே சித்தாரா கட்டிலில் உட்கார்ந்து முழங்காலிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பதையும் கேரள சாமியார் ஒருவர் அவளை சுற்றி சுற்றி நடந்தவாறே கை நீட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதையும் பார்த்தான். சித்தாரா அலறினான். அவள் நிமிர்ந்தாள். அவளுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். விக்ரம்! எல்லோரும் திரும்பி பார்த்தனர். டேய் யூ ராஸ்கல்ஸ், என்னடா செய்றீங்க என் மனைவிய? கத்தியபடியே ஒரே தாவாக தாவி அவளை நெருங்கினான். அணைத்து கொண்டான். நம்பூதிரி கத்தினார். வேண்டாமோனே, அது நின்ற பாரியல்லல்ல, ஆவியான்னு ஒரு ஆத்மா அவளை ஆக்கிரமிச்சு. விக்ரம் எதையும் காதில் வாங்காமல் அவளை எழுப்பி கட்டிலிருந்து இறக்கினான். சித்தாரா அவன் தோளில் சாய்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள். நம்பூதிரி கத்தினார். அவளை விடுமோனே. திரும்பி நவீனை பார்த்தார். அவளை தப்பிக்க விடாதே என்றதும் நவீன் பாய்ந்து வந்து விக்ரமை தடுத்தான். சித்தாராவை பிடித்து இழுத்தான்.
அவள் அலறினாள். கோபமடைந்த விக்ரம் நவீனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். நிலை குலைந்து போனான் நவீன். இதற்குள் சீடர்கள் 3 பேரும் பாய்ந்து வந்து விக்ரமை பிடித்து இழுத்து ஓரிடத்தில் நிற்க வைத்தனர். விக்ரம் திமிரினான். முடியவில்லை. அவர்களுடைய பலம் அசாத்தியமாயிருந்தது. இதற்குள் நம்பூதிரி மண்டையோட்டு தண்டத்தை அவள் முன் நீட்டி கடகடவென மந்திரங்கள் உச்சரிக்க ஆரம்பித்திருந்தார். அவர் சொல்ல சொல்லவே சித்தாரா உடல் நெளிந்து வளைந்து துடிக்க ஆரம்பித்தாள். புழு போல அவள் தரையில் விழுந்து துடிப்பதை பார்த்து விக்ரம் கத்தினான். டேய், என்னடா நடக்குதுங்க? அவளை ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? விடுங்கடா, உங்களுக்கு காசு தானே வேணும், நான் தரேன். அவன் கத்தினான். தரையில் விழுந்து துடித்து கொண்டிருந்த சித்தாரா திடீரென ஒரு நொடியில் மாயமாய் மறைந்து போனாள். ஓர் புகை மட்டும் தெரிந்து பின் அதுவும் மறைந்து போனது. திகைத்து போனான் விக்ரம். அந்த நம்பூதிரியின் குரல் வழியை பாய்ந்து சென்று பிடித்தான். எல்லோரும் அவனை அவரிடமிருந்து பிரித்தனர். எங்கடா என் சித்தாரா? என்ன மாயமந்திரம் பண்றீங்க இந்த ஹோட்டல்ல? உங்களையெல்லாம் போலீஸோட வந்து கவனிச்சுக்கிறேன் என்றவாறு வெளியே செல்ல முயன்ற அவனை நிறுத்தினார் நம்பூதிரி. சற்று பொறு விக்ரமா, உன் மனைவி எங்கேயும் போகல, என் பின்னாடியே வா. அறைக்கு வெளியே வந்து படிகளில் ஏறி 3வது மாடியை அடைந்தார். அவர் பின்னாடியே அனைவரும். கௌதமும் நவீனும் பயப்பார்வை பார்த்தனர் அந்த 3வது மாடியை. நிசப்தமாக இருந்தது காரிடார். லைட் வெளிச்சமே இல்லாமல் கருங்கும் என்று இருந்தது. பையிலிருந்து எதையோ எடுத்து பற்ற வைத்தான் சீடர்களில் ஒருவன். சிறிய சுளுந்து போல் இருந்த அது தகதகவென எரிந்து வெளிச்சத்தை தந்தது. அந்த வெளிச்சத்தில் காரிடாரின் கடைசியில் சித்தாரா நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. சித்தாரா! ஓட முயன்ற விக்ரமை கையை பிடித்து தடுத்தான் சீடன் ஒருவன். இதற்குள் அவள் மீண்டும் மறைந்து போனாள். அந்த காரிடார் முழுசுமே சித்தாரா சிரிக்கும் பயங்கரமான சிரிப்பொலி கேட்டு அவர்களை மிரள விட்டது. விக்ரமால் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியவில்லை. என்ன நடக்குதுங்க? இவள் உண்மையிலேயே தன் மனைவிதானா? குழம்பியவாறே நம்பூதிரியை பார்த்தான். என்ன பார்க்கிற விக்ரமா? உன் மனைவிதான். ஆனால் அவள் உடலிலே ஒரு பெண்ணின் ஆத்மா ஆக்கிரமிச்சிருக்கு. அவள் குறைச்சி சக்திசாலி ஆயிட்டு உண்டு. அதான் என் ஸ்தம்பன மந்திரத்துக்கு கூட கட்டுப்படாமல் மறைஞ்சு போய் அவள் இப்போ அறையில் தானே இருக்கணும். அறையில் தானே அவள் மறிச்சு போயிருக்கணும். அதான் அங்கேயே இருக்கா இல்லையா கௌதமா? குட்டியை அங்கே வச்சுதானே நசிப்பிச்சது நீங்களெல்லாம்? நம்பூதிரி திரும்பி கௌதமை பார்த்து கேட்டார். கௌதம் மௌனமாக தலையை குனிந்து தரையை பார்த்தான். பின் மெல்ல சொன்னான், ஆமா சாமி. நீங்கள் செஞ்ச பாவம் இப்போ ஒரு அப்பாவி பெண்ணை பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் அவளை எப்படி காப்பாற்றுவதுன்னு. ஒன்று அவள் நீங்களை அழிக்கணும், அல்லங்கில் கோபத்தில் தன் உடலை அழித்து கொள்ளணும். பகவதி என்றவாறே 302வது அறையின் கதவை மெல்ல தள்ளினார். படீரென அது மூடிக்கொண்டது. இவர் மீண்டும் தள்ள அறைக்குள் கும் இருட்டு. காற்று அந்த அறைக்குள் சுழன்று சுழன்று அடித்தது. கதவு மூடிக்கொள்ள முயல விக்ரமும் சீடர்களும் பலம் கொண்ட மட்டும் கதவை மூடாமல் தள்ளியவாறே சிரமப்பட்டு உள்ளே நுழைந்தனர். அவர்கள் அனைவரும் உள்ளே நுழைந்ததுமே கதவு படீர் என்ற சத்தத்துடன் சாத்தி கொண்டு விட்டது. ஒரே இருட்டு வந்து அப்பி இருந்தது. விளக்கை போட போனான் நவீன். வேண்டாம், லைட் வேண்டாம், போட்டாலும் எரியாது என்று சொல்லியவாறே தங்கள் பையிலிருந்து சிறு பாரம்பரிய குத்து விளக்குகளை எண்ணெய் ஊற்றி ஏற்றினார் அவர். விளக்கு சுடர் விட்டு எரிந்தது. அறைக்குள் வெளிச்சமும் நிரம்பியது. வட்டமாக கோலம் வரைந்து அதை சுற்றிலும் விளக்குகளை வைத்தனர். எலுமிச்சங்கனிகளை சுற்றிலும் வைத்தனர். அந்த பழங்கள் எல்லாம் நின்ற இடத்திலேயே கரகரவென சுற்ற ஆரம்பித்தன. சுற்றிவிட்டு பின் நின்று விட்டன. விக்ரம் விழி தட்டாமல் அதை பார்த்து கொண்டிருந்தான். சீடர்கள் அறையிலிருந்த எதிரெதிராக அமைந்திருந்த அந்த கண்ணாடி மேஜைகளை நகர்த்தி நடுவில் கிட்டக்க எதிரும் புதிருமாக வைத்தனர். விளக்கு ஒன்று மேஜையில் கண்ணாடி முன் வைக்கப்பட்டது. 2 கண்ணாடிகளிலும் விளக்கின் ஒளிப்பட்டு எதிரொலித்து அறையை இன்னும் பிரகாசமாக்கியது. அப்போது குளியல் அறைக்குள் இருந்து தண்ணீர் கொட்டும் சத்தமும் பக்கெட்டை நகர்த்தும் சத்தமும் பின்பு பாடும் சத்தமும் கேட்டது. விக்ரம் திகைத்தான். அது சித்தாரா எப்பொழுதும் பாடும் ஒரு குஜராத்தி பாடல். தொடர்ந்து அந்த பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நம்பூதிரி மும்முரமாக பூஜை செய்து முத்திரை பிடிக்க ஆரம்பித்தார். கொண்டு வந்திருந்த ரெடிமேட் ஹோமகுண்டத்தில் சமித்துகளை மளமளவென போட்டு நெய்யூற்றினார். அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தனர் நம்பூதிரிமார்கள். அதர்வன வேதத்தின் மந்திரங்கள் அந்த பெரிய அறையெங்கும் கேட்டு எதிரொலிக்க ஆரம்பித்தது. குளியலறையில் கேட்ட பாட்டு சத்தம் இப்பொழுது நின்றது.
பக்கெட்டுகளும் மக்குகளும் பறந்து வந்து டமார் டமார் என்று கதவில் மோதும் சத்தம் கேட்டது. பாத்ரூமின் கண்ணாடி சில்லு சில்லாக நொறுகும் சத்தம். பயங்கரமான அலறல் ஒன்று அங்கிருந்து புறப்பட்டது. ஆணும் பெண்ணுமான கனத்த குரல் அது. சற்று நேரத்திற்கெல்லாம் குளியலறை கதவு படீரென திறந்து வெளியே சித்தாரா தொப்பென அவர்கள் முன்னே வந்து விழுந்தாள். உடல் எல்லாம் நனைந்து தெரிந்தது. மந்திர உச்சாடனம் உச்சஸ்தாயில் ஒலிக்க ஆரம்பித்தது. சித்தாராவின் உடல் 3 அங்குலம் மேலெழும்பி அப்படியே சுற்ற ஆரம்பித்து பின் மீண்டும் தொப்பென கீழே விழுந்தது. நம்பூதிரி கையிலிருந்த ஒரு கருப்பு வஸ்திரத்தை எடுத்து ஹோமகுண்டத்தில் போட்ட உடனேயே வீல் என்ற அலறல் ஒன்று சித்தாராவிடமிருந்து எழுந்தது. பின் மயங்கி துவண்டாள். அவளிடமிருந்து வெண்ணிற புகை ஒன்று கிளம்பி நின்றது. அதன் கண்கள் இரண்டும் நெருப்பு துண்டங்களாய் ஜொலித்து கொண்டிருந்தது. கணகணவென ஆடிக்கொண்டிருந்த அந்த புகை சரையலென அந்த கண்ணாடிகளுக்குள் புகுந்து கொண்டது. இப்பொழுது கண்ணாடியில் ஒரு பெண்ணின் உருவம் நின்றிருப்பது தெரிந்தது. விக்ரம் திகைத்து போய் பார்த்தான். கௌதம் அதிர்ந்தான். நவீன் கண்கள் விழிப்பிதுங்கிவிடும் போல் தெரிந்து கொண்டு நின்றது. அந்த பெண் அழகான ஓர் பெண்ணின் உருவம் அது. சுனந்தா என்றது கௌதமின் உதடு அவனையும் அறியாமல். அத்தியாயம் 14. கண்ணாடியில் தென்பட்ட அந்த பெண்ணின் உருவம் விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தது. நம்பூதிரி கண்களை திறந்தார். அந்த கண்ணாடி பிம்பத்தையே பார்த்தார். பின் அதட்டுகிற குரலில் கேட்டார், ஆரான நீ ஏன் இந்த இடத்திலேயே வசிக்கிறாய்? ஏன் நீ பெண்குட்டியின் உடலை ஆக்கிரமித்தாய்? எந்தான் நின் சமாச்சாரம்? யாது வேணும் எனக்கு? விசும்பலை நிறுத்திவிட்டு அவள் நிமிர்ந்தாள். என் பேர் சுனந்தா. நானும் என் கணவரும் புதுசா திருமணமாகி தேனிலவுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 5 நாட்கள் இந்த ஹோட்டலில் இந்த அறையில் தான் தங்கியிருந்தோம். அப்புறம் அவள் நிறுத்தி விசும்பினாள். பின் எந்த ஆய் நீங்களுக்கு? உன் புருஷன் எங்கே? நம்பூதிரி கேட்க, அதுதான் எனக்கு தெரியல. ஒரு நாள் இரவு தூங்க போனதுதான் எனக்கு நினைவிருக்கு. மீண்டும் நான் கண் விழிச்சப்போ இந்த அறையில் யாருமே இல்லை. என் கணவனை காணோம். எல்லோரிடமும் விசாரித்தேன். இந்த மேனேஜர் கௌதம், அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், நான் கண்ட பணியாளர்கள் எல்லோரிடமும் விசாரித்தேன். ஆனால் என்னை யாருக்குமே தெரியல. யாராலும் என்னை பார்க்க முடியல. நான் பேசினதும் யாருக்கும் கேட்கல. குழப்பமாகவே இந்த இடத்துலையே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த போதான் அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுது. நான் இறந்துட்டேன்னு. என் கணவனை தேடி உண்மையை தேடி அலைய ஆரம்பித்தேன். இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அப்போதான் இந்த விக்ரம், சித்தாரா எங்களை மாதிரி இந்த அறைக்கு வந்தாங்க. உண்மையை கண்டுபிடிக்க ஒரு உடல் எனக்கு தேவைப்பட்டது. அதான் அவள் உடலை நுழைஞ்சிட்டேன். என் கணவர் தினேஷ் என்ன ஆனார், எங்கே இருக்கார், எனக்கு என்ன ஆனது எல்லாம் தெரியணும்னா அதோ கை நீட்டினாள் கௌதமை நோக்கி. அந்த மேனேஜருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிதான் அவனை கேட்க வந்தேன். அவள் சொல்லிவிட்டு மீண்டும் விசும்பினாள். இப்பொழுது எல்லோரது பார்வையும் கௌதமை நோக்கி திரும்பியது. நம்பூதிரி உரத்த குரலில் கேட்டார், இனி நீ தன்னே சொல்லணும் கௌதமா. அந்த பெண் கேட்ட மாதிரி அவங்க இருவருக்கும் என்ன ஆனது? கௌதம் முகம் உயர்த்தான். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எதுவும் பண்ணலை. ஹெடோ, கள்ளம் பறையண்டா. நீ உண்மையை சொல்லலையெனில் இவள் எல்லாரையும் அழிச்சு களையும். சத்தியம் பரடா. என்னால் ரொம்ப நேரத்திற்கு இவளை கட்டுப்படுத்த முடியாது. அவர் உருமினார். நவீனின் முகம் வெளிரி போனது. சாமி, நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கௌதம் நவீனை பார்த்து கண்களை உருட்டி விழித்து கத்தினான். டே நவீன், வேண்டாம் சொல்லாத. சொன்னா நீயும் தான் சிக்குவ. பரவாயில்ல, இப்படி பேய் பயத்தில் என்னால் வாழ முடியாது. சகிக்க முடியல என்னால். ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அவன் இப்படி சொன்னதும் கௌதம் எழுந்து மூர்க்கமாக நவீன் மேல் பாய்ந்தான். சொல்லாதடானா என்றவாறே தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவன் நெஞ்சின் மையத்தில் ஒரே குத்து. சதக்கென கத்தி இதயத்தை கிழித்து கொண்டு இறங்கியது. இரத்தமாய் கீழே சரிந்தான் நவீன். கைகளும் கால்களும் துடித்தது. கைகளை பரப்பிக்கொண்டு கண்கள் நிலை குத்தியவாறே உயிரை விட்டான் நவீன். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தனர். அத்தியாயம் 15. ஒரே வினாடியில் நடந்த அந்த கோர சம்பவத்தை பார்த்து முதலில் சுதாரித்தவர் நம்பூதிரிதான். என்ன காரியம் பண்ணிட்டே? ஹே மூர்கா, உண்மையை நீ சொன்னால்தான் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிட்டும், ஆத்மாவுக்கும் மோட்சம் கிட்டும். இதுவும் ஒரு கோர்ட் மாதிரிதான். உண்மையை சொல்லுடா. நம்பூதிரியின் குரலில் அதிகமான உஷ்ணம். கையில் கத்தியுடன் நின்றிருந்தவாறே எல்லாரையும் பார்த்தான் கௌதம். கத்தியின் நுனியிலிருந்து ரத்தம் சொட்டியது.
இல்லை இல்லை, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல அந்த பேயை துரத்தி விடுங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே? எவ்வளோ வேணும்? நான் தரேன். முதல்ல அவளை விரட்டுங்க. தலை கலைந்து போய் கையில் கத்தியும் கண்களில் வெறியும் மின்ன அவன் பேசிக்கொண்டிருப்பதையே கண்ணாடியிலிருந்து சுனந்தா தலையை சாய்த்து பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் ஒரு புறம் சித்தாரா மயக்கத்தில் விழுந்து கிடந்தாள். சரேல் என அவள் புறம் சென்றவன் அவள் கழுத்தில் கை வைத்தான். விக்ரம் பதறினான். டேய் டேய், அவளை ஒன்றும் பண்ணிடாதடா. நம்பூதிரிக்கு பொறுமை எல்லை மீறியது. சீடர்களை திரும்பி பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்தார். அவர்களும் புரிந்து கொண்டு பையிலிருந்து ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்தனர். அந்த பொட்டலத்தை கையில் வாங்கிய நம்பூதிரி கௌதமை விரல் அசைத்து கூப்பிட்டார். இவிட வரு. மாட்டேன். அவன் தலையசைத்தான். முதல்ல அவளை விரட்டுங்க, அப்போதான் வருவேன். அதற்கு தாண்டா அவனை கூப்பிடுறேன். வரு. இல்லை, முடியாது. டே முட்டாள், நீ வந்து இதை இந்த ஹோம குண்டத்தில் போடணும். அப்பொழுதுதன்னே அவளை என்னால் விரட்ட முடியும். நீ தன்னே ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவன். இன்னொருத்தனை தான் கொன்னுட்டியே. நீதான் வரணும். இவிட வந்து பொடியை ஹோமகுண்டத்தில் சமர்ப்பி. அவர் எரிச்சலுடன் சொன்னதும் கௌதம் சித்தாராவை விட்டுவிட்டு மெல்ல தயக்கத்துடன் நடை போட்டான். ஆனால் ஜாக்கிரதையாக நடந்து வந்து ஹோமகுண்டத்தின் முன் வந்து நின்றான். இருக்கி, அவர் சொன்னதும் உட்கார்ந்தான். இதோ இந்த பொடியை எடுத்து என்றவாறே அவன் முன் நீட்டியவர் சட்டென அவன் எதிர்பாரா ஒரு வினாடியில் அதை அவன் மேல் தூக்கி எறிந்தார். வெள்ளையாய் சுண்ணாம்பு துகள்கள் போல் இருந்த அந்த பொடி கௌதமன் மீது பட்டதும் ஒரு வினாடி ஸ்தம்பித்தான். பின் உடல் சிலிர்த்து தலையை கோழி போல் ஆட்டினான். பின் எழுந்து 3 முறை நம்பூதிரி ஹோமகுண்டத்தோடு சேர்த்து சுற்றினான். பின் அவர் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தான். கௌதமா, நம்பூதிரி கூப்பிட்டார். என்றான். நீதானே? ஆமா சாமி. நான் என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு உண்மையான பதில் வரணும். சரியா? சொல்வாயா? சரி சாமி, சொல்றேன் சாமி. அவன் மந்திரித்த கோழியாய் மாறி தலையாட்டினான். பக்கம் திரும்பி அந்த கண்ணாடியை பார். அவர் சொன்னதும் அவன் திரும்பி கண்ணாடியை பார்த்தான். சுனந்தாவின் உருவம் அவனையே வெறித்து கொண்டிருப்பது தெரிந்தது. பெண்குட்டியை உனக்கு தெரியுமா? தெரியும் என தலையாட்டினான். அவள் உன்னால் தான் இருந்தாளா? என்னாலும் தான் இருந்தாள். அவன் சொன்னதும் நம்பூதிரி புருவத்தை சுருக்கினார். உன்னாலும் தான்னா? அவள் மரணத்திற்கு இன்னும் வேறு யாரும் காரணமா? ஆமாம். என்ன நடந்தது? தெளிவாக ஒன்று விடாமல் சொல்லு பார்க்கலாம். அவர் சொன்னதும் ஆசிரியர் முன் நின்று ஒப்பிக்கும் மாணாக்கனை போல கைகளை கட்டிக்கொண்டு கடகடவென சொல்ல ஆரம்பித்தான் கௌதம். அதை கேட்க கேட்க அடப்பாவிகளா என்றது விக்ரமின் உதடு. எவ்வளவோ கதைகளை கேட்ட நம்பூதிரிக்கே ஐயோ என்றிருந்தது. கண்ணாடிக்குள் சிறைப்பட்டிருந்த சுனந்தாவின் ஆத்மா மெதுவாக ஆங்காரம் கொள்ள ஆரம்பித்தது. அத்தியாயம் 16. 6 மாதங்களுக்கு முன்பு. ஏற்காட்டின் குளிர் ரொம்பவும் நம்மை வறுத்தெடுக்காது. இதமான தாளாட்டும் குளிராகத்தான் பகல் பொழுதில் இருக்கும். இரவும் குளிர் தாங்கும் அளவுதான் இருக்கும் இந்த ஏப்ரல் மே காலங்களில். சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்திருந்த ஏற்காடு உண்மையிலேயே சுற்றுப்பட்டு மாவட்டங்களான கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி, ஆத்தூர் ஜனங்களுக்கு ஓர் வரப்பிரசாதம்தான். ஊட்டி, கொடைக்கானல் என வண்டிகள் திணற நிறைய கிலோமீட்டர்களை விழுங்கும் பொழுது வெறும் 30 கிலோமீட்டர்களை 1 மணி நேரத்தில் சேலத்திலிருந்து ஏற்காட்டை அடைய போதும் என்பதும் ஒரு கூடுதல் சௌகரியம். அரை மணிக்கொரு மினி பஸ் சேலம் டு ஏற்காடு, ஏற்காடு டு சேலம் என கிளம்பிய வண்ணம் இருக்கும். வெறும் 20 ஹேர்பின் பெண்டுகள் தான். இனிமையான மலைச்சூழலில் கார் பயணம் என்றால் கேட்கவா வேண்டும்? அதுவும் கட்டிய இளம் காதல் மனைவியுடன் என்றால் சொல்லவும் வேண்டுமா என்ன? பட்டாம்பூச்சிகள் மனதுக்குள் பறந்து கொண்டே இருக்குமே. தினேஷுக்கும் அப்படித்தான் இருந்தது. அழகு பதுமை சுனந்தா. பிறப்பு கர்நாடகா. வளர்ந்து படித்தது சென்னையில், உறவினர் வீட்டில். அவர்களும் வெளிநாட்டுக்கு சென்றுவிட இப்பொழுது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தவள். மாதேஷ் இன்ஜினியரிங் கம்பெனியில் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. தினேஷ் சிஸ்டம் இன்ஜினியர். அடிக்கடி சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்க வரப்போக இருந்ததில் நல்ல அறிமுகமானது இருவருக்கும். பிறகென்ன, காதல் கனிந்து பெரியவர்கள் ஆசிர்வாதத்துடன் சுபயோக சுபதினத்தில் திருமணமும் இனிதே முடிந்தது. திருமணம் முடிந்த 3வது நாளை ஏற்காடு கிளம்பிவிட்டனர் இருவரும். உபயம் தினேஷின் பெரியப்பா மகன் விக்னேஷ். தினேஷ் வளர்ந்ததும் பெரியப்பா வீட்டில்தான். பெற்றோர் இல்லை. அப்பர் மிடில் கிளாஸ் தான் இவர்களுடையது. பெரியப்பா பெரியம்மா பெற்றோரை இழந்த தினேஷை தங்கள் கூடவே வைத்து பார்த்து கொண்டனர்.
இவன் வீட்டிற்கு வந்த நேரம் பெரியப்பாவின் பிசினஸ் ஏறுமுகம் ஆனது. எல்லாம் இவன் வந்த நேரம் என மகிழ்ந்து போனார் பெரியப்பா. அவனை தூக்கி வைத்து கொண்டாடினார். அவனும் நன்றாக படிக்கவே இன்ஜினியரிங் படிக்க வைத்தார். பெரியப்பாவின் மகன் விக்னேஷ் வக்கீலுக்கு படித்தவன். ஒரு கிரிமினல் லாயருக்கு ஜூனியராக பிராக்டிஸ் முடித்துவிட்டு இப்பொழுது தனியாக பிராக்டிஸ் செய்கிறான். நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை விட 6 வயது இளையவனான சித்தப்பா மகன் தினேஷிடம் அவனுக்கு ரொம்ப பிரியம். விக்னேஷுக்கு நண்பர்கள் பட்டாளம் அதிகம். எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு 2 நண்பர்கள் பழக்கம் இருந்தது விக்னேஷுக்கு. தினேஷ் நேர் எதிர். சட்டென யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழக மாட்டான். என்னதான் நட்பு வட்டம் இருந்தாலும் அளவோடுதான் வைத்து கொள்வான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டீடோட்லர் அவன். பளிச்சென்ற வசீகர கம்பீரத்துடன் அவன் தன் அருகில் அமர்ந்து பேசும்போதெல்லாம் தன் வசம் இழந்து போவாள் சுனந்தா. அவள் மட்டும் என்ன, சந்தன நிறம், இயற்கையாக சிவந்த ஆரஞ்சு நிற உதடுகள், அளவான உடலமைப்பு, சராசரி உயரம். இந்த கால யுவதிகளுக்கென்றே உண்டான குறுகுறுப்பும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் ஆடை அணிகலன் ரசனைகளும் இருந்தாலும் தனக்கென்று ஓர் லிமிட் வைத்திருந்தாள். அதை தாண்டி யாரும் அவளை நெருங்க விட்டதில்லை அவள். தினேஷ் ஒருவன்தான் அந்த எல்லை கோட்டை உடைத்து கொண்டு அவளை நெருங்கியவன். கிட்டத்தட்ட ஒருமித்த மனப்பாங்குடன் இருந்த இருவர் மனமும் சங்கமித்ததில் ஆச்சரியமேதும் இல்லை. பெரியப்பாவும் விக்னேஷும் வந்து பெண் பார்த்து விட்டதும் உடனே பச்சை கொடியும் காட்டிவிட்டார் பெரியப்பா. பெரியம்மா தவறு 2 வருடங்கள் ஆகிறது. அதிலிருந்தே சற்று உடைந்தார் போல ஆகிவிட்டார் பெரியப்பா ரங்கநாதன். அதிகம் எங்கும் வெளியில் செல்வதில்லை. அடிக்கடி கோயில் யாத்திரை என IRCTCயில் குழுவினருடன் சென்று விடுவார். சுனந்தாவின் அமைதியான அடக்கமான அழகும் பாங்கும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவருடைய மகன் விக்னேஷ் திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போனதால் தினேஷ் சுனந்தா காதலை கேள்விப்பட்டதுமே உடனே நடத்தி முடித்து விட்டார். இவர்களை ஹனிமூன் அனுப்பி வைத்த கையோடு அவரும் யாத்திரை கிளம்பிவிட்டார். கிளம்பும்போது மறக்காமல் அவர் சொன்ன வார்த்தை, மகனே, நான் திரும்பி வர எப்படியும் 3-4 மாசமாகும். அப்படி வர்றப்போ எனக்கு 2 பேரும் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கணும். என்ன என கேட்டுவிட்டு தான் கிளம்பினார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றத்தான் இப்போது ஏற்காடு வந்திருக்கின்றனர். ஏற்காட்டிலேயே மிகவும் காஸ்ட்லியான ஹோட்டல் அது. த ஹில்ஸ் பேலஸில் ரூம் புக் செய்திருந்தான் விக்னேஷ். லேக் ரோடை கண்ணால் வாங்கியதுமே சுனந்தா குதூகலித்தாள். என்னங்க, ரூமுக்கு போனதும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போட்டிங் போலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சிறு குழந்தை போல் அவள் கிஞ்சலுடன் கேட்பதை ரசித்தவாறே சிறு புன்னகையுடன் தலையாட்டினான் தினேஷ். ஏற்காட்டின் குளிர் சுனந்தாவின் காது மடலை கூசச் செய்தது. கார் ஹோட்டலை அடைந்த போது மாலை 4 தொட்டது நேரம். காரை பரந்த ஹோட்டலின் போர்ட்டிகோவில் நிறுத்தினான் தினேஷ். வெள்ளையுடை காவலாளி ஓடி வந்தான். சல்யூட் அடித்துக்கொண்டே கதவை திறந்து விட்டான். தேங்க்ஸ் சொல்லியவாறே கீழே இறங்கினர் இருவரும். நீல நிற சாஃப்ட் சில்க் சாரி அவளது உடலை பாந்தமாய் தழுவியிருந்தது. காரை பார்க் செய்யும் பொழுதே செக்யூரிட்டியிடம் சாவியை தந்துவிட்டு சுனந்தாவின் தோள் மேல் கையை போட்டவாறே ஹோட்டல் ரிசப்ஷனுள் நுழைந்தான் தினேஷ். ரிசப்ஷனில் அழகிய டால் போல ஓர் யுவனும் யுவதியும் நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்ததுமே, எஸ் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் என்றாள் யுவதி சாக்லேட் குரலில். தினேஷ் சுனந்தான்ற பேரில் ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஃப்ரம் திருச்சி. அவன் சொன்னதும் அவள் சிஸ்டமை தட்டி சரிபார்த்துவிட்டு தன் புன்னகையின் அளவை பெரிதாக்கினாள். தட் ஹனிமூன் சூட். எஸ் சார், வெல்கம் டு ஏற்காடு. உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள். குயில் குரலில் அவள் சொன்ன வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு நன்றிகளை உதித்துவிட்டு சாவியை பெற்றுக்கொண்டு நடந்தனர் இருவரும். ஹோட்டல் பணியாள் வந்து அவர்களுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு முன்னால் நடந்தான். 3வது மாடியில் இருந்தது அவர்களுடைய 302வது அறை. கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. பிரம்மாண்டமான அறை அது. வெளிர் நீலமும் பிங்க் நிறமும் கலந்த டிஸ்டம்பர் பூச்சில் மினுமினுத்தது. ட்ரெடிஷ்னலான அலங்கார கட்டில் சிற்ப வேலைகளுடன் காணப்பட்டது. கட்டிலின் முகப்பில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் காணப்பட்டன. கட்டிலின் மேலே மேகம் போல ஒரு கொசுவலை ஸ்ப்ரிங்குடன் அமைந்திருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ், மியூசிக் சிஸ்டம், வார்ட்ரோப்ஸ், பெரிய அலங்கார நிலை கண்ணாடிகள், விதவிதமான பர்ஃப்யூம்ஸ், எண்ணெய்கள், இவை தவிர பாத்ரூம் ஒரு ஹால் அளவுக்கே இருந்தது. தங்க நிறத்தில் பளபளத்த குழாய்கள், ஷவர், அலங்கார விளக்குகள், பாத்டப், வாசனை ஷவர் ஜெல்கள், விதவிதமான பூந்துவாலைகள், ஷாம்பூ என திணறடித்தது அவர்களை. சுனந்தா கன்னத்தில் கை வைத்து வாய் பிளந்தபடி பார்த்து பார்த்து பிரமித்தாள். வாவ் என்றாள் தன் ஈர உதடுகளை குவித்து. கண்களில் டன் டன்னாய் பிரமிப்பு வழிந்தது. அதே நிலைதான் தினேஷுக்கும். ஏதோ விக்னேஷ் ஒரு குட் சூட் புக் செய்திருப்பான் என்றுதான் நினைத்தான்.
ஆனால் இவ்வளவு லக்ஸூரியஸாக இருக்கும் என அவன் நினைக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்தான். கேக் வகைகள், பழங்கள், உயர் ரக மதுபானங்கள் சிறிய கோப்பைகளில் டேகுடன் இருந்தன. தினேஷ் சுனந்தாவின் தோளை தொட்டான். சுனந்தா திரும்பினாள். அண்ணா இவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ரியலி அமேசிங். ஆமாங்க, இதுக்கே எவ்வளவோ செலவாயிருக்கும் போல இருக்கே. கண்களில் நியாயமான கவலையுடன் அவள் கேட்டாள். தினேஷ் சிரித்தான். இது நமக்கான மேரேஜ் கிஃப்ட்னு அண்ணன் சொன்னதை மறந்துட்டியா? உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் ஏற்காடு ஹோட்டலில் காத்திருக்குன்னு சொன்னது இதே தான். அவருக்கு என் மேலே எவ்வளோ பிரியம். அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதும் இல்லாமல் எனக்கு எவ்வளவெல்லாம் செய்கிறாங்க. 7 ஜென்மத்துக்கும் நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்கள் பணிக்கு சொன்னான் தினேஷ். இருவரும் வைரமாக பளபளத்த ஷவருக்கு கீழே நின்று ஆனந்தமாக நீராடினார்கள். உடல் அசதி தீர பாத்டப்பில் வெந்நீரில் அமிழ்ந்து குளித்தாள் சுனந்தா. வார்ட்ரோபில் புத்தம் புதிதாக இருந்த பிங்க் நிற சாலிட் கலர் சல்வார் எடுத்து அணிந்து கொண்டாள். வெல்வெட் சல்வார் வழவழவென அவள் உடலை தழுவியது. தன் முன் வந்து நின்ற தன் அழகு மனைவி ஆசையுடன் பார்த்தான் தினேஷ். எவ்வளவு அழகு இவள்! பெற்றோரை இழந்து நின்ற எனக்கு அன்பான பெரியப்பா, உயிரான அண்ணன் விக்னேஷ், அழகான அருமையான காதல் மனைவி. நன்றி கடவுளே, மனதுக்குள் நினைத்து கொண்டான். இன்டர்காம் ஒலித்தது. மேனேஜர் கௌதம் லைனில். ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினேஷ், உங்களுக்கான கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 10 நிமிடத்தில் ஹோட்டலின் ரூஃப் கார்டனுக்கு வரவும். எங்கள் பணியாளர் உங்களை அழைத்து வருவார் என்றதும் தேங்க்ஸ் சொல்லி ஃபோனை வைத்தான் தினேஷ். கேள்வியுடன் பார்த்த சுனந்தாவிடம் புன்னகையுடன் சொன்னான். கேண்டில் லைட் டின்னர் நம் இருவருக்கும். மேனேஜர் 10 நிமிடத்தில் தயாராக இருக்க சொல்லியிருக்கிறார். ரூஃப் கார்டனில். வாவ் என்றாள் சுனந்தா. டின்னரை ரொமான்டிக்காக முடித்துவிட்டு அறைக்கு வந்தவர்களுக்கு சந்தோஷ அதிர்ச்சி. காரணம், அவர்களுடைய கட்டிலும் அறையும் பூக்களை கொண்டு வண்ணமயமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. கட்டிலின் மேலே மலர்கள் சரம் சரமாக தொங்கின. அடுத்து வந்த 2 நாட்களுக்கும் தினேஷ் சுனந்தா இருவருக்கும் சொர்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்பது போல் இருந்தது. ஒவ்வொரு கணமும் தித்திப்பாய் நகர்ந்தது. காதல் கணவனுடன் கைகோர்த்து புல்வெளிகளில் நடந்தாள். பஞ்சு மேகம் முகத்தில் மோத மலைமுகட்டில் ஏறினார்கள். சலிக்க சலிக்க போட்டிங் சென்றனர். பார்க்கில் குழந்தைகளோடு குழந்தையாய் சறுக்கு மரம் விளையாடினர். அருகருகே இருந்த சின்ன சின்ன மலை கிராமங்களுக்கு இயற்கை அழகை ரசித்தவாறே கைகோர்த்து காலார பேசியபடி நடந்தனர். விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகளை அள்ளி தூக்கி கொஞ்சினாள் சுனந்தா. அவர்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாள். ஹார்ஸ் ரைட் சென்றனர். ஒரே குதிரையில். பகல் ஒருவித இன்பம் என்றால் இரவு அவர்களுக்கு வேறுவித உலகத்தை காண்பித்தது. 3 நாட்களும் 3 நிமிடங்களாக ஓடி மறைந்தது. மறுநாள் காலை ரூமை காலி செய்ய வேண்டும். சற்று ஏக்கத்துடனே பேக் செய்து கொண்டிருந்தனர் இருவரும். இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தான் தினேஷ். மேனேஜர் கௌதம் தான் பேசினான். மிஸ்டர் தினேஷ், உங்களுடைய அண்ணன் விக்னேஷ் சொன்னபடி இன்னும் 2 தினங்களுக்கு உங்களுடைய அகாமடேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறது. நீங்கள் தாராளமாக எங்கள் ஹோட்டலில் உங்கள் ஹனிமூன் ட்ரிப்பை தொடரலாம். உங்கள் அண்ணன் விக்னேஷ் அதற்குண்டான பணத்தை செலுத்திவிட்டார். மேனேஜர் சொன்னதை கேட்டதும் ஃபோனை வைத்துவிட்டு சுனந்தாவை தூக்கி தட்டாமாலை சுற்றினான் தினேஷ். அன்று இரவு சுனந்தாவின் மேல் கையை போட்டவாறு அணைத்தபடி படுத்திருந்த தினேஷ் தன் முகத்தில் ஏதோ வெளிச்சம் படுவதை உணர்ந்து சட்டென கண் விழித்தான். கண்களில் நேருக்கு நேர் விழுந்த பிரகாசமான ஒளி கண் கூசச் செய்தது. கைகளால் கண்களை மறைத்தவாறே யாரது என உரக்க கேட்டவாறே எழுந்து உட்கார்ந்தான். இருட்டில் யாரோ நிறைய பேர் நின்றிருப்பது மசமசப்பாக தெரிந்தது. அறைக்குள் ஸ்விட்ச் தட்டும் ஓசை கேட்டது. லைட் எரிய வெளிச்சத்தில் தன் முன்னே நின்றிருந்தவர்களை பார்த்ததும் அதிர்ந்தான் தினேஷ். பெரியப்பா மகன் விக்னேஷ் நின்றிருந்தான். முகத்தில் கோணல் புன்னகை. அருகில் ஹோட்டல் மேனேஜர் கௌதம், ரிசப்ஷனிஸ்ட் நவீன் மற்றும் இன்னும் 4-5 தடியன்கள். யார் முகத்திலும் நேர்மை இல்லை. என்ன, எப்படி இருக்கு ஹனிமூன் உபச்சாரம்லாம் கேட்டவாறே கண் சிமிட்டினான் விக்னேஷ். விக்னேஷ், என்ன இது திடீர்னு இந்த அர்த்தராத்திரியில அறைக்குள்ள வந்திருக்க? யார் இவங்கள்லாம் என்று படபடத்தவாறே அருகில் புடவை விலகியபடி படுத்துறங்கிக் கொண்டிருந்த மனைவி சுனந்தாவின் மேல் போர்வை இழுத்து மூடிவிட்டான். கட்டிலை விட்டு கோபமாக இறங்கினான். விக்னேஷ் சிரித்து கொண்டே கட்டிலை சுற்றி கொண்டே அந்த பக்கம் வந்தான். வந்தவன் சுனந்தாவின் மேல் அவன் போர்த்திவிட்ட போர்வையை வெடுக்கென உருவினான். டேய்! ஆத்திரத்துடன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓட முயன்ற தினேஷின் பின்னந்தலையில் இடி இறங்கினார் போல் பலமாய் ஓர் அடி விழுந்தது. கண்களில் பொறி பறந்தது அவனுக்கு.
குபுக்கென ரத்தம் கோடாய் அவன் முகத்தில் வழிந்தது. தலையை பிடித்து கொண்டே தடுமாறியபடி பின்னால் திரும்பி பார்த்தான். கௌதம் தான் கையில் வைத்திருந்த ஒரு இரும்பு தடியால் அவனை தாக்கியிருந்தான். டேய்! ரத்தம் வழியும் கையுடன் அவனை நோக்கி தன் விரலை நீட்டினான் தினேஷ். ஐயையோ, என்னடா நீ அதுக்குள்ள அவன் மண்டையை உடைச்சிட்ட? இங்க நடக்க போறதையெல்லாம் அவன் கண்ணால பார்த்து ரசிக்க வேண்டாமா என்றவாறே வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்த சுனந்தாவின் ஆடை மேல் கை வைத்தான். டேய்! வீறிட்ட தினேஷின் தலையில் மீண்டும் ஓர் அடி விழுந்தது. கால்கள் மடங்கி தரையில் உட்கார்ந்தான். கண்களை இருட்டு வந்து கவ்வ ஆரம்பித்தது. தரையில் விழுந்தவன் கஷ்டப்பட்டு தரையோடு தரையாக ஊர்ந்து விக்னேஷின் கால்களை பிடித்தான். வேண்டாம் விக்னேஷ், அவளை விட்டுடு, இது துரோகம். உடனே ஆத்திரத்தோடு அவனை தன் ஷூ கால்களால் எத்தினான் விக்னேஷ். எகிரி போய் விழுந்தான் தினேஷ். துரோகமா? யாருடா துரோகம் பண்ணது? நீயா நானா? என்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சு. என் அப்பா அம்மா என் மேலே வச்சிருந்த பாசத்தில் பங்கு போட்டுக்கிட்ட. என் ட்ரெஸ், என் தின்பண்டம், என் டாய்ஸ், என் பாக்கெட் மணி, எல்லாத்துலேயும் பங்குக்கு வந்த. இப்போ எனக்கு சேர வேண்டிய சொத்துலையும் நீ பங்குக்கு வர்றியே, இதுதான்டா துரோகம். ஏதோ அனாதை பயலாச்சே, போனா போகுதுன்னு படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா யார் சொத்துல யார் பங்கு கேட்கறது? டேய்! என உரிமையவாறே அவன் அருகில் வந்து நின்றான் விக்னேஷ். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தை 2ஆ பிரித்து உன் பேர்லேயும் பொண்டாட்டி பேர்லேயும் சேர்த்து எழுதி வைக்க போகிறாராம். உங்களுக்கு போக மிச்சம்தான் எனக்கு. எந்த ஒரு நியாயண்டா இது? அனாதை பையனி, உனக்கு என் சொத்துல பங்கு கேட்குதா? பத்தாததுக்கு அழகான பொண்டாட்டி வேற. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்னதான் மயக்குறியோ பொம்பளைகளை. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாளுங்கள என் மூஞ்சி பிடிக்கலையா அவளுங்களுக்கு? உன் மூஞ்சி தான் பிடிச்சிருக்கான். அங்கேயும் வந்த பாரு எனக்கு தடங்கலா. உன்னால தாண்டா நான் வெறுத்து போய் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். விட்டு வச்சா என் மொத்த வாழ்க்கையுமே பிடுங்கிக்குவேன். உங்கள் ஹனிமூன் ட்ரிப்லையே உங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளத்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த இவ்வளோ பெரிய ரிசார்ட்டில் உங்களை தங்க வச்சேன். என் ஃப்ரெண்டு தான் இங்கே மேனேஜர். நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கினதும் சுற்றினதும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா உனக்கு உண்மையிலே ஏற்காட்டில் ஹனிமூன் சூட் புக் பண்ணலடா, ஊட்டியில் தான் புக் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் படி நீங்கள் அங்கே தான் போயிருக்கணும். ஆனால் போலீஸ் வந்து விசாரிக்கும்போது அப்படி 2 பேர் அங்கே வரலைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள் கார் மாதிரியே ஒரு கார் ஊட்டிக்கு என்ட்ரி ஆனதாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஆனால் அந்த கார் நம்பர் பிளேட் மாற்றி கலர் மாறி ஊர் மாதிரி எப்பயோ வெளியே வந்தாச்சு. உங்களை போலீஸ் அங்கே தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க, வராத இந்த ஏற்காட்டுக்கு இல்லை என்று வெறி பிடித்தவன் மாதிரி அவன் சிரிக்க தினேஷ் சிரமப்பட்டு அவன் காலை பிடித்தான். விக்னேஷ், உனக்கு என் மேலே தானே கோபம்? அவளை சுனந்தாவை விட்டுடுறா, அவ பாவம் கெஞ்சினான். அவளை விடுறதா? இவளும் உன் மூஞ்ச பார்த்து தானே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பா. இவ்வளோ அழகான பட்டாம்பூச்சியை எப்படி விடுறதா? அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹனிமூன் ரூம்லையே தன் தேனிலவை கொண்டாடிட்டு போகிறா. சுய நினைவு இல்லாமல் அவள் வீடியோ செம ரேட்டில் போகும் என சிரித்தவாறே அவன் எழுந்து சுனந்தாவை நோக்கி போக, டேய் வேணா என எழ முயன்றவன் மேலே இரும்பு தடியால் சராமரியாக அடிகள் விழுந்தது. அடித்தே அவனை கொன்றனர். துடித்து துடித்து உயிரை விட்டான் விக்னேஷ். அடுத்த 1 வாரத்திற்கு மயக்க ஊசி போடப்பட்டு சுய நினைவு இல்லாமலேயே, தனக்கு என்ன நடக்கிறது என தெரியாமலேயே சுனந்தா சத்தமின்றி இரத்தமின்றி இறந்து போனாள். இரவோடு இரவாக விக்னேஷின் உடலை புதைத்தது போலவே சுனந்தாவின் உடலையும் அந்த ரிசார்ட்டின் பின்புற மரங்கள் அடர்ந்த பகுதியில் புதைத்தனர். அத்தியாயம் 17. தன்னை போல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மூச்சு வாங்கினான் கௌதம். அடுத்த நொடி ஏய் என்ற பெருங்கூச்சல் கண்ணாடிக்குள்ளிருந்து எழுந்தது. சுனந்தா முகம் விகாரமாகி இருந்தது. அவளது கத்தல் அதிகமாக கண்ணாடியில் விரிசல் விழ ஆரம்பித்தது. சொல்லி முடித்துவிட்டு சுய நினைவுக்கு வந்த கௌதம் சுற்றுமுற்றும் பார்த்தான். என்ன நடந்தது? கை கால்களை அசைக்க முடியவில்லை அவனால். கண்ணாடிக்குள்ளிருந்து ஆக்ரோஷமாக உருமி அலறி கொண்டிருக்கும் சுனந்தாவை பார்த்து அவன் விழிகள் பயத்தில் நிலை குத்தின. நம்பூதிரியின் காலில் விழுந்தான். சாமி சாமி, எப்படியாவது காப்பாத்துங்க சாமி, நான் தெரியாம விக்னேஷ் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், அவளை எப்படியாவது அழிச்சிடுங்க. அவனை தீர்க்கமாய் பார்த்த நம்பூதிரி மீண்டும் ஹோமகுண்டத்தில் நெய்யூற்றி மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். சீடர்களும் பின்தொடர்ந்தனர். என்ன வெளியே விடுங்க,
எங்கள் வாழ்க்கையை பாழாக்கினவங்கள நான் தண்டிச்சே ஆகணும். என்னை வெளியில் விடுங்க, ஆக்ரோஷமாக கத்தினாள் சுனந்தா. நம்பூதிரி மறுப்பாய் தலையசைத்தார். இல்லை, ஆத்மாவை கட்டி வைக்கணும், அல்லங்கில் அழிக்கணும். அதுதானே என் தொழில் தர்மம். உன் கதை பரிதாபமானதுதான். ஆனால் அதற்காக உயிரோடு இருப்பவர்களை பலி கொடுக்க முடியாது. உன் பழியை பகவதி பார்த்து கொள்வாள். தெய்வம் அவர்களை கேட்கும். முடியாது, முடியாது, என்னை வெளியில விடு, அவள் சீறினாள். நம்பூதிரியும் சீடர்களும் அவர்கள் பாட்டுக்கு நிற்காமல் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தனர். சூடுபட்டது போல் உள்ளிருந்த சுனந்தாவின் ஆத்மா கதறியது, அலறியது. அவ்வளவையும் விக்ரமின் தோளில் சாய்ந்தவாறே பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்தாள் சித்தாரா. எப்பொழுதோ அவளுக்கு மயக்கம் தெளிந்து விட்டிருந்தது. புரிந்த தமிழில் அவர்கள் பேசுவதையும் சுனந்தா பேசுவதையும் கேட்டு ஒருவாறு நடந்ததை ஊகித்து கொண்டு விட்டாள். அவளுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. இதுவரை தன்னை ஆக்கிரமித்திருந்தது சுனந்தாவின் ஆவி என தெரிந்துவிட்டது அவளுக்கு. கண்முன்னே இவ்வளவு கொடுமைகளை செய்தவர்களை உயிரோடு விடுவதா? ஒரு கணம் முடிவெடுத்தாள் சித்தாரா. ஒரே கணம்தான். சட்டென துள்ளி எழுந்தாள். அருகில் மேஜை மேல் இருந்த கனமான ஃப்ளவர் வாஸை தூக்கி அந்த கண்ணாடி மேல் மொத்தினாள். எல்லோரும் பார்க்கவே கண்ணாடி விரிசல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுதும் பரவி படியர் என்ற சத்தத்துடன் வெடித்தது. எல்லோரும் கீழே தரையில் குனிந்தனர். வெண்ணிற புகை ஒன்று கண்ணாடியிலிருந்து குபு குபுவென வெளிப்பட்டது. எங்கும் ஒரே புகைமயம். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஹோமத்தை கூட அணைந்து போனது. கண்களில் ஒரே எரிச்சல். சித்தாரா கத்தினான் விக்ரம். ஓரளவு புகை தெளிந்து எல்லோரும் பார்க்கும்பொழுது சித்தாரா கௌதமின் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் உயர தூக்கி பறந்து ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே செல்வதும் கௌதம் கை கால்களை உதறிக்கொண்டு இருப்பதும் தெரிந்து பின் இருட்டில் மறைந்து போனது. அத்தியாயம் 18. வெல்கம் மிஸ்டர் விக்னேஷ். என்னுடைய அழைப்பை ஏற்று சென்னையில் இருக்கும் என்னுடைய ஆஃபீஸ் விவகாரங்களை பார்க்க வந்ததற்கு ரொம்பவும் நன்றி. இதற்கு முன் எனது அலுவலக விவகாரங்களை பார்த்து கொண்ட லாயர் விஸ்வநாதன் சார் தான் உங்களை ரெக்கமெண்ட் செய்தார். தன்னுடைய ஏசி அலுவலக அறையில் ரிவால்விங் சேரில் சுற்றி கொண்டே விக்னேஷை பார்த்து புன்னகைத்தபடி சொல்லிக் கொண்டிருந்தான் விக்ரம். விக்னேஷ் தனது 32 பற்களும் தெரிய சிரித்தான். உங்களை போன்ற பெரிய தொழிலதிபருக்கு கன்சல்டன்ட் லாயராக இருப்பது நான் செய்த பாக்கியம் என்ற விக்னேஷின் கையை பிடித்து குலுக்கினான் விக்ரம். உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்கள் விக்ரம் சார். என்னுடைய புதிய எஸ்டேட் பங்களா ஏற்காட்டில் உள்ளது. அங்கும் வந்து என்னுடைய எஸ்டேட் விவரங்களை பார்த்து ஆலோசனை வழங்கினால் நன்றாக இருக்கும். அத்துடன் ஒரு ஸ்பெஷல் டின்னர் உங்களுக்கு என் வீட்டிலேயே காத்திருக்கிறது. என் குஜராத்தி மனைவி சித்தாரா அருமையாக சமைப்பாள். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு. ஓ, கட்டாயமாக வரேன் விக்ரம் சார். முகமெல்லாம் பூரிப்புடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறும் விக்னேஷின் முதுகையே புன்னகையுடன் பார்த்தவாறே சிகரெட்டை பற்ற வைத்தான் விக்ரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி. டான் என்று தன்னுடைய மாருதி ஜென்னில் விக்ரமின் ஏற்காட்டில் இருக்கும் பங்களாவின் முன் காரை நிறுத்தினான் விக்னேஷ். வாசலில் வாட்ச்மேன் இல்லை. விக்ரமே வெளியே வந்து கேட்டை திறந்து விட்டான். வெல்கம் வக்கீல் சார், காரை இப்படியே ஓரமாக நிறுத்திடுங்க என்றதும் விக்னேஷ் வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடியே காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். ஜர்கின் அணிந்திருந்தான். குளிர் அவன் முகத்தை அரைந்து தாக்கியது. கைகளை பரபரவென தேய்த்து கொண்டான். சப்பா, என்ன குளிர் பாருங்க சார். இங்கே உங்கள் ஏரியாவில் தான் இவ்வளோ குளிராக இருக்குது. ஆமாம் மிஸ்டர் விக்னேஷ், இது ஃபாரஸ்ட் அடர்த்தியாக இருக்கிற இடம் இல்லையா, அப்படி தான் குளிரும். பேசியவாறே வீட்டை அடைந்து ஹாலை கடந்து சோஃபாவில் அமர்ந்தனர் இருவரும். விக்னேஷ் ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். அரை இருட்டில் இருந்தது பங்களா. மாடியில் சுத்தமாக விளக்கு வெளிச்சமே இல்லை. என்ன சார், வீட்டில் யாரையுமே காணோம்? வேலைக்காரங்கள்லாம் இல்லையா? விக்னேஷ் கேட்டான். வேலைக்காரங்கள்லாம் வசிக்கிற இடம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம். அதனால் இங்கேருந்து இருட்டுறதுக்குள்ளாகவே கிளம்பிடுவாங்க. வீட்டில் இப்போது நானும் என் மனைவியும் மட்டும்தான். ஆமாம், ஏன் சார் இவ்வளோ தள்ளி இந்த எஸ்டேட்டை வாங்கினீங்க? கொஞ்சம் டவுனுக்கு பக்கமாகவே வாங்கியிருக்கலாமே. அதுவா, நானும் என் மனைவியும் இங்கே ஹனிமூனுக்கு வந்த இடத்துல இந்த எஸ்டேட் கிடச்சிது. என் மனைவிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. என் மனைவி சித்தாரானா எனக்கு உயிர். யூனோ, அவள் மிஸ் குஜராத்தி கூட. அவ்வளோ அழகாக இருப்பா. அவளுக்கான பரிசு தான் இந்த எஸ்டேட். அவள் கேட்காமலேயே அவளுக்கு நான் பரிசு கொடுத்துருக்கேன். இப்போது அவள் விரும்பி ஒன்று கேட்டிருக்கா. அதை தராமல் இருப்பேனா? அதான் உங்களை விருந்துக்கு இன்வைட் பண்ணேன். பை த பை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க.
நான் சமையல் தயாராகிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். சித்தாரா, ரெடியாம்மா என சமையலறையை பார்த்து உரக்க குரல் தந்தவாறே சென்றான் விக்ரம். இப்போது அமைதி அந்த இடத்தில் குடிகொண்டது. சோஃபாவில் நன்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டு அந்த பெரிய ஹாலை சுற்றி பார்த்தான் விக்னேஷ். கலைநயமிக்க பொருட்கள் நிறைய இருந்தன. எல்லாமே புத்தம் புதிய பொருட்கள், விலை உயர்ந்த ஆன்டிக் சிலைகள். போர்ட்ரேட் படம் ஒன்று சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. அது சித்தாராவின் படம். நீண்ட கூந்தல் அலைப்பாய சல்வார் கமீஸில் நின்று புன்னகைத்தவாறே இருக்கும் படம். அழகு ஆளை சுண்டி இழுத்தது. மெதுவாக எழுந்தான் விக்னேஷ். அந்த படத்தின் அருகில் வந்து நின்றான். அவள் படத்தையே உற்று பார்த்தான். திடீரென அவளின் கருவண்டு விழிகள் அசைந்தது போல் இருந்தது. 2 அடி பயத்துடன் பின்னுக்கு நகர்ந்தவாறு பார்த்தான். சாதாரணமாக தெரிந்தது. தலையில் தட்டி கொண்டான் அவன். இது 3D மாடல், இப்படித்தான் தெரியும். அடுத்து தள்ளி சுவரில் மாற்றப்பட்டிருந்த விக்ரம் சித்தாரா திருமண புகைப்படத்தை பார்த்துவிட்டு அதன் அருகில் வந்து நின்றான். செக்கச் சிவந்த செர்ரிப்பழ உதடுகளையும் ரோஜாப்பூ கன்னங்களையும் பார்த்ததுமே அவனையும் அறியாமல் அவன் கைகள் போட்டோவில் அவளது கன்னத்தை வருட போயின. அப்பொழுது பின்னால் மெல்லிய கொலுசொலி கேட்டது. சடக்கென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு திரும்பி பார்த்தான் விக்னேஷ். அசந்து போனான். கரும் பச்சை நிறத்தில் பிளைன் ஜார்ஜட் புடவையை உடுத்தி சிங்கிள் ஃப்ளீட்ஸில் விட்டிருந்தாள். காலிலும் கழுத்திலும் அதற்கு மேட்சான நகைகள். ஷாம்பு போட்டு அலசிய கூந்தல் நீண்டு விரிந்து காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்தது. கண்ணின் மணி கூட கரும்பச்சை நிறத்தில் மின்னியது. வினோதமாயிருந்தது. புகைப்படத்தை திரும்பி பார்த்தான். அதில் இருப்பதை காட்டிலும் கண்கள் சற்று வித்தியாசமாக இருப்பதாக பட்டது அவனுக்கு. ஹலோ மிஸ்டர் விக்னேஷ் என்ற குயில் குரலில் அவனை வரவேற்றவாறே கை நீட்டினாள். ஹலோ மிஸ்ஸஸ் விக்ரம் என்றவாறே நா குழறியபடி அவளது கையை பிடித்து குலுக்கினான் விக்னேஷ். ஜிலீர் என்று ஐஸ் துண்டத்தை தொட்டது போல் இருந்தது அவனுக்கு. மாறாக நெருப்பை தொட்டது போல் சுள்ளென எரிந்தது கை. சட்டென கையை விலக்கி கொண்டான். கைகளை பார்த்தான் அவன். பார்க்கவே அவன் கையிலிருந்து புகை கிளம்பியது. அவன் மிரண்டான். புகை கிளம்பிய கையில் கப்பென நெருப்பு பற்றி கொண்டது. ஹாவென அலறி கையை ஊதி நெருப்பை அணைக்க முயன்றான். அது பெரிதாகிக் கொண்டே போனது. சித்தாரா சிரிக்க ஆரம்பித்தாள். பயத்துடன் சிரிக்கும் அவளை பார்த்து கொண்டே கத்தினான். விக்ரம், விக்ரம் சார், சீக்கிரம் வாங்க. ஆனால் விக்ரம் வரவில்லை. நெருப்பு பிடித்து எரியும் கையுடன் அவன் தண்ணீரை தேடி ஓடினான். ஹாலின் மூலையில் இருந்த வாஷ் பேசினை நோக்கி ஓடினான். குழாயை திறந்துவிட்டு கையை அதன் கீழே நீட்டினான். குழாயில் தண்ணீருக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு திரவம் வந்தது. அது டீசல். நெருப்பு குபீர் என்று பற்றியது. மளமளவென தீ அவன் உடல் முழுதும் பிடிக்க ஆரம்பித்தது. அலறினான் விக்னேஷ். அங்கும் இங்கும் அலைமோதினான். தரையில் உருண்டு நெருப்பை அணைக்க முயன்றான். சிரித்து கொண்டே இருந்த சித்தாராவின் விழிகள் இப்பொழுது முழுதும் கரும் பச்சை நிறத்தில் மின்னியது. பயத்தாலும் பீதியாலும் அவளை பார்த்தவாறே எழுந்து குளியல் அறையை தேடி ஓடினான். படீர் என்ற ஒரு அறையை திறந்து கொண்டு நேரே பாத்டப்பில் போய் விழுந்தான். ஜில் என்ற ஐஸ் நீர் பட்டதுமே உடலில் பற்ற ஆரம்பித்திருந்த நெருப்பு அணைந்து போனது. அப்படியே பாத்டப்புக்குள் அமிழ்ந்து கிடந்தவன் உடல் முழுதும் தீக்காயங்கள் பட்டு திகுதிகுவென எரிய ஆரம்பித்தது. எரிச்சலும் கோபமுமாக வெளியே வந்தவன் புயலென ஹாலுக்குள் நுழைந்தான். ஹாலில் சித்தாரா இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவாறே விக்ரம், விக்ரம் என கத்தினான். பதிலில்லை. விக்ரம், என்ன விளையாட்டுது? உன் மனைவியா இல்ல மென்டலா? கத்திக்கொண்டே திரும்பியவன் ஹக் என இதயம் அதிர்ந்தான். வெகு நெருக்கத்தில் சுனந்தாவின் வெளுத்த பிரேத முகம் சவக்கலையுடன் நின்று அவனையே வெறித்து கொண்டிருந்தது. ஆவென கத்தியவாறே பின்னாடி நகர்ந்தவன் நடுக்கத்துடன் அவளை நோக்கி கை நீட்டினான். நீ நீ நான்தா சுனந்தா. அதுக்குள்ள என் முகம் மறந்து போச்சா விக்னேஷ்? தகர டப்பாவை உருட்டிவிட்ட தினசில் இருந்தது அந்த குரல். என் புருஷனை சித்திரவதை செஞ்சு கொன்னு என்னையும் நிர்மூலமாக்கின உன்னை பத்தி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க செத்ததுக்கு காரணமான எல்லாரையும் கொன்னுட்டேன் விக்ரம், சித்தாரா உதவியால. இப்போ நீயும் என்கிட்ட வந்து மாட்டியிருக்க என்றபடி வெள்ளை உடையில் வெள்ளை விழிகளுடன் பேய் சிரிப்பு சிரிக்க ஆரம்பித்தாள் சுனந்தா. நோவென அலறிக்கொண்டே ஓட எத்தனித்த விக்னேஷின் மேல் பாய்ந்தாள். பின்புற தோட்டத்தில் குளிருக்கு இதமாக சிகரெட்டை புகைத்தபடி அங்கு போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த விக்ரமின் காதில் 2 வினாடிதான் விக்னேஷின் அலறல் சத்தம் கேட்டது. பின் அது அடங்கி
எங்கும் நிசப்தம் குடிகொண்டது. சென்னை விமான நிலையம். ஏர்போர்ட் டிவி மானிட்டரில் அந்த பெண் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தாள். தமிழகத்தில் ஏற்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே நிறைய அடையாளம் தெரியாத ஆண்களின் பிணங்கள் மலைச்சரிவுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிளிமுக்கு பாறையின் கீழே இவை கிடைப்பதால் நபர்கள் பாறையிலிருந்து தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். பாதுகாப்பு இல்லாத அந்த பகுதிகளிலெல்லாம் தடுப்பு அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியை கேட்டவாறே கபடேரியாவிலிருந்து காஃபி வாங்கி கொண்டு மனைவி சித்தாராவுக்கு தந்துவிட்டு தானும் அருந்தினான் விக்ரம். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்களை சுமந்து கொண்டு மும்பை செல்லும் அந்த விமானம் வானில் பறக்க ஆரம்பித்தது. ஆகாயத்தில் மேகத்தோடு மேகமாக நின்றவாறே அவர்கள் போகும் விமானத்தையே கண்ணீருடன் பார்த்தவாறே கையசைத்தாள் சுனந்தா. முற்றும்.